என்ன அப்படின்னா, ஐயா நீங்கள் எந்த வார்த்தையை விண் உலகத்தில் இருக்குன்னு சொல்கிறீங்களோ, எந்த வார்த்தை ஆளுகை செய்யுதுன்னு சொல்கிறீங்களோ, அந்த வார்த்தை தான் ஆதியிலிருந்து என்ன செய்யுது இருக்குது. Hallelujah. He is connecting the secular term of logos into the spiritual terms and telling that ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை யார் இடத்துல இருந்தது? தேவனிடத்துல இருந்தது. அந்த வார்த்தை யாராக இருந்தது? ஐயா நீ ஏதோ ஒன்று பிலீவ் பண்ணிட்டு இருக்க பத்தியா, நீ ஏதோ ஒன்று நம்பிக்கிட்டு இருக்க பத்தியா, ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்க பத்தியா, அந்த சக்தி வேற யாருமே இல்லை. ஆதியிலே எல்லாவற்றையும் படைத்த தேவனோடு இருந்த, தேவனாக இருந்த, திருத்துவ தேவனாக இருந்த இயேசு கிறிஸ்துவானவர் தான் அந்த வார்த்தையாக என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, இப்போ அந்த வார்த்தை எங்க இருக்கிறது? அந்த வார்த்தை பர்ஃபெக்டான ஒரு இடத்துல இருக்கிறது. அந்த வார்த்தை ஆன்மீக காரியங்களை சார்ந்த காரியங்களாக இருக்கிறது. அந்த வார்த்தை கிட்ட எந்த ஒரு தீமையும் இல்லை, எந்த ஒரு பொல்லாப்பும் இல்லை. அது நிரந்தரமா வாழுகிற அந்த வார்த்தை 14வது வசனத்துக்கு வரும்போது அது இப்போ எப்படியாக மாறுதா? அது எப்படியாக மாறுது? அந்த வார்த்தை எப்படியாக மாறுது? ஐயா அது மாம்சமாக மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கும் இதுக்கும் என்னதில்லை, சம்பந்தமே இல்லை. அது நன்மையை சிந்திக்கிறதான வார்த்தையாக இருக்கிறது. இங்க பூமியில இருக்கிறவர்கள் தீமையை சிந்திக்கிறவர்களாக இருக்கிறாங்க. அங்க பரிசுத்தம் நிறைந்து இருக்கிறது, இங்க தீமை நிறைந்து இருக்கிறது, பாவம் நிறைந்த ஒரு உலகமாக இருக்கிறது. அது நிரந்தரமாக இருக்கிறது, இது கொஞ்ச காலத்தின் பயணமாக இருக்கிறது. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா இங்க யோவான் சொல்றாரு, அந்த வார்த்தை தான் என்னதாக மாறுறாரு? அந்த தேவன், அந்த இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்காக எனக்காக தன்னுடைய ரூபத்தை மாற்றி, தன்னுடைய வல்லமையை மாற்றி, தன்னுடைய தன்மையை யாவற்றையும் தாழ்மைப்படுத்தினவராக மாம்சமாக என்ன செய்தாரா? மாறினார். மாம்சமாக என்ன செய்தாரா? மாறுறாரா? எப்படி மாறுறாரு அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வாசிக்கலாம். தொடர்ந்து 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக எப்படி வருகிறாரா? எப்படி வருகிறாரா? ஐயா அவர் நல்ல இடத்துல இருக்கிறாரு. அவர் பர்ஃபெக்டான இடத்துல என்ன செய்யறாரு? பரிசுத்தமான இடத்துல என்ன செய்யறாரு? சேனைகள் மத்தியில அவர் என்ன செய்கிறார்? இருக்கிறாரு. அவரை சுத்திலும் ஆராதனை நடந்து கொண்டு இருக்கிறது. அவரை சுத்திலும் அவர் தான் அந்த சிங்காசனத்தின் ராஜாவாக இருக்கிறாரு. ஆனா எதற்குமே தகுதி இல்லாத நமக்குள்ளாக அவர் வரும்படியாக கிருபை உள்ளவராகவும் சத்தியம் நிறைந்தவராகவும் நமக்குள்ளே என்ன செய்தாரா? ஹல்லேலூயா.